ஹலோ கைஸ், வெல்கம் டு டீன் வில்லேஜர். பொதுவாக நீங்கள் ஜெட்டியில் ஃபிஷிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ப்ரிடிக்ஷன் இருக்குன்னு. வாட்டர் லெவலு, வாட்டர் கண்டிஷனு, வெதரு, காற்று, அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி வந்தால் தான் நீங்கள் ஒரு 2-3 மீனாச்சும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வந்திருக்கேன். கண்டிப்பாக மீன் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்திருக்கேன். நான் 2 விதமான ராடையும் எடுத்து வந்திருக்கேன். நம்ம ப்ரிடிக்ஷன் இன்றைக்கி ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியல. எப்போ மீன் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுதோ அப்போலேருந்து கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பழைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸையும் போய் பாருங்க. அப்பதான் கொஞ்சமாச்சும் சேனல் எங்கேஜா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்பாட்ல ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் நிறைய ஆக்டிவிட்டி காமிச்சதுனால ஃபர்ஸ்ட் அல்ட்ராலைட்டை தான் நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம யூஸ் பண்ணுற அல்ட்ராலைட் ராடை பற்றி பெருசாக சொல்ல தேவையில்லை. ஏற்கனவே இந்த ராடில் ஒரு நல்ல சைஸான ஒரு கொடுவா மீன் பிடிச்சிருக்கோம். அந்த ராடு தான் பிராவோட 11 7 ஃபீட் ராடு. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடாக செஞ்ச ஒரு ஜிக்ஸை தான் நான் வந்து பயன்படுத்துகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் இடம் இருக்கும் அதில் வெயிட்டு. No. மீனை பிடிங்க. சிக்காதான் இருக்கு. ஸ்ட்ரைக்கை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஒரு தரமான ஸ்ட்ரைக்காக இருக்கும் இந்த அல்ட்ராலைட்டில் இந்த சைஸான பாறை மீன்கள் அடிக்கிறப்ப. இந்த மாதிரி அல்ட்ராலைட்டுக்கு நம்ம லீடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக போடுறதுனால மீன் ஸ்ட்ரைக் ஆனதுலேருந்து மீனை லேண்ட் பண்ணுற வரைக்கும் நமக்கு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். மீனை நம்ம லேண்ட் பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி. மீனை கழட்டி போட்டு திரும்புகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி காமிச்சிச்சு. உடனே மீடியம் செட்டப்பை எடுத்து பாப்பரை வீச ஆரம்பிச்சிட்டேன். முதல் ரீலில் முதல் மீன். இந்த ரீலை புதுசாக வாங்கி இன்றைக்கி தான் முதல் மீனை பிடிக்கிறேன். Okay. I will take a picture. Okay, where are you from? I'm from Karwar, Karnataka and Goa border. Okay. And I'm studying in Chennai and now I'm here for my college purpose. இந்த பையனை நல்லா பார்த்துங்க. இவங்க ஒரு டீமாக காலையிலே சன்ரைஸ் பார்க்குறதுக்காக நம்ம ஃபிஷிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல நம்ம மீன் பிடிச்சதை பார்த்துட்டு நம்ம மீனை வாங்கி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இவரை நல்லா பார்த்துங்க அப்படின்னு. மீனை நல்லா ஃபோட்டோ எடுத்துருக்க சமயத்தில் சைடில் போய்ட்டு மியூசிக்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. பெருசடிக்குதா? பேச்சுவாக்கில் பெரிய மீன்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷனுக்கு இங்கே 3/4 கிலோ சைஸான மீனே பெரிய மீன் தான். பெருசுங்க. நாங்கள் வேணாம்
பெருசுனா என்னங்க இது? இதுக்கு பெருசுல வந்துடும் எடுத்தாகணுமா? இப்போ நம்ம மீன் பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் சைஸ் இருக்கிற அல்ட்ராலைட் சாஃப்ட் லூர் எல்லோ கலர். இந்த லூரோட பர்ச்சேஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தேவைப்படுறவங்க வாங்கிங்க. ஒரு பக்கெட்டு தண்ணி எடுத்து தலையில மட்டும் கரெக்டாக அடிச்சுட்டுங்க. வீடியோ கவர் ஆயிட்டல. பொதுவாக அல்ட்ராலைட்டில் மாட்டுற சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான். இந்த சைஸ் பாறை ஓரளவுக்கு நல்லா ஃபைட் பண்ணோம், ஆனால் நல்லா ஃபைட் பண்ணோம்லாம் சொல்ல முடியாது நம்மளாடா. மோஸ்ட்லி நம்ம இன்றைக்கி இந்த சைஸ் பாறைலாம் டார்கெட் பண்ணல, இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தான், அதாவது ஒரு 1/2 கிலோக்கு மேலே இருக்கிற மீன் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம். சபைக்கு போறா. எதை நம்ம எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மீன் தான் நமக்கு பேக் டு பேக் கிடைக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து சபிக்கு பாறை டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கையில் விடுறீங்களா? இப்போ நம்ம எதோ சின்னதாக தப்பு பண்ணால் கூட நம்ம லீடர் கட்டாயி மீன் மிஸ் ஆகிடும். கிட்டத்தட்ட 1/2 கிலோக்கு மேலே இருக்கிற நல்ல சைஸான மீன் அல்ட்ராலைட்டுக்கு. இந்த மீனை இந்த கல்கள் நிறைஞ்ச இடத்துல பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும் ஃபைட்டு. பிடிக்கிற மீனே ஒன்று நம்ம சாப்பிட்ணும், அப்படி இல்லைனா சேல் பண்ணிட்டு அந்த காசு நமக்கு பயன்படுங்க. அது இல்லாமல் இதே மாதிரி மீன் மிஸ் ஆகுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சது, வா. ஐயோ சாமி, வேற கூண்டு போங்கடா. நம்ம லூரு ஒரு 10-15 காஸ்டிங்க்கு இடையில ஒரு நல்ல இடத்துல விழுந்து ஒரு சூப்பரான ஆக்ஷன்ல வர சமயத்துல நல்ல ஒரு சைஸான மீன் எடுக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்பதான் இந்த சின்ன சைஸான மீனை நம்ம லூரை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கோம்.
மீனே நல்ல ஒரு ஃபைட் பண்ணியிருக்கான். ஆனால் அவ்வளோ பெரிய மீன் கிடையாது. இந்த லூரு ஹூக்கப் பண்ண இடம் வந்து சரியில்லாதனால தான் அது வந்து அவ்வளோதுக்கு ஃபைட் பண்ணியிருக்கோம். பாரு அடித்த மீன் ஒழுங்காக ஹூக்கப் ஆகாமல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம ரிட்ரீவ் பண்ணிட்டு அடுத்த காஸ்டிங் அதே இடத்துல பண்ணால் மறுபடியும் மீன் பிடிச்சிரும். நல்ல ஒரு ஃபைட்டு, நல்ல ஒரு சூப்பரான சைஸான மீன். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளும் அல்ட்ராலைட்டை பயன்படுத்தி இந்த சைஸான மீன்களை தான் டார்கெட் பண்ணி வந்தோம். டார்கெட் பண்ணி வந்த மாதிரி இந்த சைஸான மீன்களை கொஞ்சம் நிறையவே நம்ம பிடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.